இங்க மீன் விக்கிற ஒரு அம்மா இருக்காங்க. அங்க உள்ள மீன்களை அந்த ஆட்டோல ஏத்தி மார்க்கெட்டுக்கு சேல்ஸ் பண்ணலான்னு போறாங்க. ஒரு வழியா மார்க்கெட்டுக்கு வந்து அந்த மீன் கூடைகளை இறக்கி சேல்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய ஆசை ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா ஒரு ஆட்டோ வாங்கணும்னு. அந்த மீனை சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப ரோட்ல போற ஆட்டோனா பார்த்து ஆசைப்படுறாங்க. அந்த மீன்களை சேல்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஆட்டோல ஏறி வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவங்க சேல்ஸ் பண்ற எல்லா காசையும் ஒரு பெட்டியில போட்டு சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காகனா ஒரு ஆட்டோ வாங்குறதுக்காண்டி. ரீசெண்டா நியூஸ் பேப்பர்ல தீபாவளி ஆஃபரா 50,000 ரூபாய்க்கு ஆட்டோ தரதா சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்த இந்த அம்மா நைட்டு தூங்குறப்ப கூட அந்த ஆட்டோ கனவுல இருப்பாங்க. அடுத்த நாளும் வழக்கம் போல மீன் விற்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மீனை வெட்டும் போது அந்த மீனுக்குள்ள விலை மதிப்பு மிக்க ஒரு பெரிய முத்து இருக்கு. அதெல்லாம் பார்த்த இந்த அம்மா சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறாங்க. இந்த முத்தை வச்சு இவங்க நினைச்ச மாதிரி ஒரு பெரிய ஆட்டோவும் வாங்கிடுறாங்க. அந்த ஆட்டோவை ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க இந்த அம்மா. ஒரு நாள் இவங்க ஆட்டோலயே அந்த மீன் குடைகளை வச்சு சேல்ஸ் பண்ண வரும்போது அந்த மீன் குடைகளை தூக்குறப்ப ஒரே ஒரு மீன் மட்டும் அந்த ஆட்டோல விழுந்துருது. அந்த மீன் அந்த ஆட்டோல விழுந்தனால அந்த ஆட்டோ வாடடிக்கும். இன்னமே இந்த நாத்தம் பிடிச்ச தொழிலே வேணாண்டானே அந்த மீன் குடைகளை கீழே போடுறாங்க. அந்த ஊர்ல உள்ள ஊர் மக்கள்லாம் இந்த அம்மாவை ஆச்சரியமா பாக்குறாங்க. இந்த அம்மா இந்த ஆட்டோவை வச்சு சுத்தாத இடமே இல்ல. அவ்வளவு சந்தோஷமா ஹாப்பியா அந்த ஆட்டோவை வச்சுக்கிட்டு ஊர் ஃபுல்லா சுத்துறாங்க. இந்த ஆட்டோவை வச்சு ஆணவத்துல ஆன இந்த அம்மாவுக்கு ஒரு நாள் வருது. வேகமா அந்த ஆட்டோவை எடுத்துட்டு மலைப்பகுதியில போகும்போது ஒரு சின்ன பையன் குறுக்க வந்து அந்த ஆட்டோ ஸ்லிப் ஆகி மலைக்கு கீழே விழுந்துருது. இந்த அம்மாவோட உயிருக்கு எதுவும் ஆகாம அந்த அம்மாவோட கண்ணு மட்டும் தெரியாம போயிருச்சு. நம்ம வாழ்க்கையில நம்ம எவ்வளவு பெரிய துயரத்துக்கு போனாலும் நம்ம எந்த இடத்தில் இருந்து இந்த இடத்திற்கு வந்தோமோ அந்த இடத்த மறக்காதீங்க. நிறைய சொத்து வச்சிருந்தாலும் கார் வச்சிருந்தாலும் வானத்தை பார்த்து நடக்காதீங்க. கீழே உள்ள தரைய பார்த்தே நடங்க. ஏன்னா தரையில பள்ளம் மேடுனா இருக்கும், வலிக்கு கீழே விழுந்துருவீங்க. இது நம்ம வாழ்க்கையில அனைவரும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று.